ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்கலாம். ஓமப்பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஓமப்பொடி செய்யறது ரொம்ப ஈஸிங்க. நம்ம வீட்லயே ஈஸியா செஞ்சிடலாம். ஸோ கடையில் விற்கிற மாதிரி அதே மாதிரி ஓமப்பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஓமப்பொடி செய்யறதுக்கு நமக்கு கடலை மாவு தேவை. ஸோ கடலை மாவு, அரிசி மாவு இது ரெண்டும் இருந்தாலே நம்ம ஈஸியாக இந்த ஓமப்பொடியை செஞ்சிடலாம். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பெரிய பவுலாக வச்சுக்கோங்க, அப்படிதான் மாவு பிசையறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். ஸோ அதில் ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதிகமாக ஓமப்பொடி தேவைன்னா இது அப்படியே டபுள் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இது கூட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ ஓமம் நம்ம ஊற வச்சு இதை மிக்சியில் போட்டு அரைச்சி அதோட தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஓமம் வாட்டர் ஊற்றக்கூடாது. ஓமம் ஊற வச்சு தான் நம்ம அரைச்சி ஊற்றணும். அப்போதான் அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு குழிக்கரண்டி சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்பூனாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழிக்கரண்டி இருந்தால் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா சூடான எண்ணெய் ஊற்றிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை பிசைஞ்சுக்கலாம். இந்த மாவு முறுக்கு மாவு மாதிரி கெட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் புழியறதுக்கு ஓமப்பொடி புழியறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்ப நம்ம கிட்ட ஓமப்பொடி அச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொடி பொடியா இருக்கும் இல்லையா, அந்த அச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதுதான் ஓமப்பொடி அச்சு. இதில் மிக்சரும் போடுவாங்க. ஸோ இது எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு அச்சுல எண்ணெய் லைட்டா தடவிக்கலாம். அப்பதான் நம்ம புழியறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ எண்ணெய் தடவிட்டு அதில் நம்ம மாவு ஃபில் பண்ணி நம்ம ஓமப்பொடி போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஃபர்ஸ்டே கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடாக்கிக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஓமப்பொடி புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்ல சூடான எண்ணெயில போட்டாதான் நம்ம சீக்கிரமா வேகும். நல்ல எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. விட்டுட்டு 2 சைடும் திருப்பி எடுத்தோம்னா சூப்பரான ஓமப்பொடி ரெடி ஆயிடும். ஸோ அவ்வளோதாங்க, இதை அப்படியே எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான ஓமப்பொடி நம்ம வீட்லயே செஞ்சுட்டோம். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.